இப்பொழுது கேரளாவில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு என்பது மனித தவறு தான், மனித செயல்பாடுகளால் தான் ஏற்பட்டது அல்லது மனிதர்கள் ஏற்படுத்தியது என்பதை நாம் திட்டவட்டமாக நாம் சொல்ல முடியும். முதல்ல நான் வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ரொம்ப ஓல்டு மவுண்டன்ஸ், அதாவது இந்த உலகத்தில் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய மலை மேற்கு தொடர்ச்சி மலை. ப்ரீ கம்பேரியன் எரான்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பூமியில் உயிர்கள் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தோன்றிய மலை தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இமயமலைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இமயமலை வந்து யங் மவுண்டன்ஸ், இப்போது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானவை. ஆனால் அங்கே இருக்க பாறைகள்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப இலகுவாக உடைந்து போகக்கூடிய பாறைகள் தான் அங்கே. ஆனால் இங்கே நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் மேற்கு தொடர்ச்சி மலையில் எல்லாமே ஹார்ட் ராக்ஸு, ரொம்ப சாலிடான ராக்ஸு. அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை நாம் இஷ்டத்துக்கு பயன்படுத்தி டனல் போடுறது, சுரங்கங்கள் அமைப்பது, டேம் கட்டுறது, ரோடு போடுவது என நாம் இஷ்டத்துக்கு ரிசார்ட்ஸ் கட்டுவது என நம்ம இஷ்டத்துக்கு விளையாடியதன் விளைவாக அந்த சாயில் வந்து ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது, கேரளாவின் மழைப்பொழிவு என்பது 3000 மில்லிமீட்டர் மழை பொழியும். சராசரியாக ஆவரேஜாக 300 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும். 300 மில்லிமீட்டர், 3000 மில்லிமீட்டர், அது 300 சென்டிமீட்டர் சொல்லலாம். இந்த மழைப்பொழிவு எப்போ நடக்கும்னா மே கடைசியில் ஆரம்பித்து செப்டம்பர் எண்டு வரைக்கும் இந்த மழைப்பொழிவு வந்து இருக்கும். ஆனால் காலநிலை மாற்றத்தால் ஷார்ட் டூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால், அதாவது குறைந்த காலவெளியில் தீவிர மழைப்பொழிவு, இந்த 4 அல்லது 5 நாட்களில் கிட்டத்தட்ட 70 முதல் 100 சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த பகுதியில் வந்து மழை பெஞ்சிருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய மழை பெய்யும்போது என்னாகும்னா அங்கே ஏற்கனவே இலவாக இருக்கின்ற அந்த பாறைகள் அல்லது அந்த மண் வந்து சரிஞ்சு கீழே தான் வரும். அது நீங்கள் பார்க்கின்ற காட்சிகள்லாம் ரொம்ப கவலைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இது முதல் தடவை அல்ல. 2018 இதே போலவே மிகப்பெரிய நிலச்சரிவு வந்து ஏற்பட்டுச்சு. நூற்றுக்கணக்கான உயிர்களை வந்து நாம் வந்து இழந்தோம். பல லட்சம் கோடிகள் பொருட்சேதம் வந்து ஏற்பட்டுச்சு. அதன் பிறகாவது நாம் முடித்துக்கொண்டு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் மீண்டும் ஒரு டிசாஸ்டர், மீண்டும் ஒரு பேடரை வந்து கேரளாவும் இந்தியாவும் சந்தித்திருக்காது. 2011ஆம் ஆண்டே ஒன்றிய அரசாங்கம் புகழ்பெற்ற சூழலியலாளர் திரு மாதவ் காட்கில் அவர்கள் தலைமையில் ஒரு உயர்மட்ட வல்லுநர் குழு அமைத்தது. அந்த குழுவோட முக்கிய நோக்கமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஆய்வு செய்து அதற்கான பரிந்துரைகளை மேற்கொண்டு வருவது தான் அந்த குழுவோட முக்கிய நோக்கமே. அந்த குழு வந்து ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் சூழலியல் முக்கியத்துவம் அந்த பகுதியாக அறிவித்தது. அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து நீங்கள் வந்து உள்ளவே போகக்கூடாது, அங்கே எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சில பகுதிகளையும், சில பகுதியில் வந்து சின்ன சின்ன வீடுகள் இந்த கட்டிடம் கட்டிக்கலாம் சொல்லி, இன்னும் சில பகுதிகளில் வந்து இன்னும் சில விஷயங்கள் செய்து கொள்ளலாம் சொல்லி வரையறை செய்து ஒரு முக்கியமான ஆய்வறிக்கையை வந்து தாக்கல் பண்ணாங்க. அந்த ஆய்வறிக்கை நான் வந்து நடைமுறைப்படுத்தலை. 2018க்கு பிறகு இப்பொழுது நடைபெற்ற இந்த நிலச்சரிவுக்கு அருகாமையிலேயே ஒரு மிகப்பெரிய டனல் ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. ஒரு பெரிய டனல் ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நீங்கள் 2018, 2020, 2022 ஏற்பட்ட நிலச்சரிவுகள்லேருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்கிற கேள்வி இங்கே இருக்குல்ல. அப்போ அந்த இவ்வளோ பெரிய பேடரை சந்தித்த பிறகும் நாம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் எந்த மாதிரியான பேடர் வந்து நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்கிற ஒரு கேள்வி தான் நான் வந்து வைக்க விரும்புகிறாங்க. எந்த இடத்துல பில்டிங் கட்டணும் கட்டுவாங்கிற ஒரு அடிப்படை அறிவியல் சார்ந்த விஷயம் அது. 2019, 2018, 2020, 2022 நீங்கள் தொடர்ச்சி எடுத்து பாருங்கள். எத்தனை அறிக்கைகளை நாங்கள் பூவிலிருந்து கொடுத்துருக்கோம், எத்தனை அறிக்கைகளை அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க, வெஸ்டர்ன் காட்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி. எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் நினச்சது தான் செய்வோம், நாங்கள் டனல் போடுவோம், மலையை உடைப்போம், குவாரி நடத்துவோம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் வந்து இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் வந்து நம்ம சந்திக்க தான் வந்து நேரிடும். காலநிலை மாற்றத்தை பொறுத்த மட்டும் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. முதலில் மிட்டிகேஷன், மட்டுப்படுத்தல். காலநிலை மாற்றம் ஏற்படுவதை அதன் தாக்கத்தை குறைப்பதற்கு புதைப்படிம எரிபொருள் போன்றவற்றை பயன்படுத்தாமல் விலகி போதல், இது மட்டுப்படுத்தல், மிட்டிகேஷன். ரெண்டாவது அடாப்டேஷன், தகவமைத்துக் கொள்ளுதல். இனிமேல் இப்படி தான் நடக்கும், இந்த மழை இனிமேல் பெய்யும், இது நியூ நார்மல், இது புதிய இயல்பு. இது 3 மாதம் பெய்ய வேண்டிய மழை 3 நாளில் பெய்யும், அதுதான் புதிய இயல்பு. இந்த புதிய இயல்புக்கு நாம் எப்படி நம்ம தகவமைச்சுக்க போகிறோம், நமக்கு எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்க போகிறோம், ஒரு வார்னிங் சிஸ்டம் எப்படி ஏற்படுத்த போகிறோம், லேண்ட்ஸ்லைட் வார்னிங் சிஸ்டம் எப்படி கொண்டு வர போகிறோம், இதெல்லாம் வந்து அடாப்டேஷனுக்கான முக்கியமான விஷயங்கள். மூன்றாவது வந்து ஒரு ரெசிலியன்ஸ், அதாவது ஒரு பேடர் நடைபெற்றால் எவ்வளவு விரைவாக நாம் மீண்டு வருதல். அப்போனா வந்து இந்த 3ம் ஒன்றோடு செயல்பட்டால் தான் இதை போன்ற ஒரு டிசாஸ்டர்லேருந்து நாம் இந்த டிசாஸ்டர்ஸ்க்கு ஸ்டடி பண்ணுறது நம்ம ஒரு இன்ஸ்டியூட் இருக்கான்னு கேட்டால் அது கூட கிடையாது. எத்தனையோ பேடர்கள் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தாலும் இந்த பேடராவது நமக்கு ஒரு உணர்த்தக்கூடிய வகையில் ஒரு பாடத்தை சொல்லி தரட்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை தான் நாங்கள் வந்து வைக்க வரோம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.